இந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு சித்தர்கள் அருளிய கருங்காலி கிருதம். கருங்காலி கிருதம்னு இந்த மருந்தை நம்ம வந்து சித்தர்கள் அருளியது. இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்க கருங்காலி, கொடிவேலி வேறு, இம்பூரல் கட்டை, வேங்க சத்து, கடுக்காய், வாய்விடங்கம், தாண்டிக்காய், சுத்தி செய்த சேராங்கொட்டை, இரும்புத்தூள், அதாவது அயச்சந்திரம், இவைகளெல்லாம் வந்து கஷாயமாக செய்து பசுவின் பாலும் கரிசாலச்சாலும் திரிபல கஷாயமும் நெய், சர்க்கரை, கற்கண்டு, தேன் இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நெய் மருந்து போன்று இருக்கும். கிருதம் என்றால் நெய் மருந்து, பேர் கிருதம். இதை கொண்டு நம்ம சாப்பிடக்கூடியது. ஒரு 5 கிராம் இல்லை 10 கிராம் காலை மாலை வந்து குளிர்ந்த வெந்நீர்லையோ இல்லை பால் குடியோ இல்லை தேன் குடியோ இல்லை அப்படியே கூட நம்ம டைரெக்டாக நீங்கள் வந்து காலை மாலை சாப்பிடலாம். எவ்வளோ காலம் சாப்பிடலாம் சார்? இதுக்கு வந்து காலங்கள் கிடையாது. எவ்வளோ நேரம் சாப்பிடலாம், எத்தனை எவ்வளோ மாற்றங்கள் எப்போ சார் தெரியும்? ஒரு 48 நாள் சித்த மருத்துவத்துப்படி ஒரு மண்டலம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல இளநரை போகும், சீக்கிரமா இளநரையே போகணும். ஏன்னா நாங்களாம் வந்து இளநரை என்பது 30 வயசுக்குள்ள இருக்கிறதா இளநரை. 30 வயசுக்கு மேல இருக்கிற நிறையெல்லாம் இளநரை அல்ல. அது சரிப்படுத்தவும் முடியாது. அதற்காக நீங்க யார்ட்டையும் மருந்து சாப்பிட்டு ஏமாறவும் வேண்டாம். இளநரை என்பது 30 வயசுக்குள்ளர. 30 வயசுக்குள்ள உங்களுக்கு நிறைய இருந்தா அதை சரி பண்ணும். இளநரை நிறைய மாத்திரம் சொல்லி 40 வயசு 50 வயசுல போயிட்டு நீங்க எதிர்பார்த்துட்டு மருந்தை குற்றம் கொள்ள கூடாது. அதனால 30 வயசுக்குள்ள இருக்கிற இளநரை குறைவாகும். பசியின்மை, பசி மந்தத்துல பசி எடுக்கல சார், பசி எடுத்தாலும் ஜீரணம் ஆகல, ஜீரணம் ஆனாலும் ஃப்ரீயா மோஷன் போகல, மோஷன் ஃப்ரீயானாலும் கம்ப்ளீட்டா போகல, இல்ல அடிக்கடி போகுது, இது போன்ற தொந்தரவுகள், அதாவது இது குண்ம கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த வயிற்று பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து.